இப்போ இஎம்ஐயை நோக்கி அப்போ மக்கள் போகலாமா போகக்கூடாதா சார்? இஎம்ஐயை ரெண்டாக பிரிச்சுக்கலாமா நம்ம? குட் லோன், பேட் லோன். இப்போ குட் லோன் அப்படின்னாக்கா நீங்கள் எஜுகேஷனுக்காக வாங்குறீங்க குட் லோன். ஏன்னா அது என்ன பண்ண போகுது, உங்களை இம்ப்ரூவ் பண்ண போகுது. இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்க. பிஸ்னஸ் அப்படின்னாலே பிஸ்னஸ்னால் ஒரு ப்ராஃபிட் பண்ணுவீங்க, அது கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. லெட்ஸே தட் ஒரு 20% உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற கடன் 10%ல் வாங்குறீங்க, அந்த பிஸ்னஸை பண்ணுறீங்க, இன்னொரு 10% உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குல்ல. ரெண்டுமே குட் லோன். கன்ஸ்ட்ரக்டிவாக இது அப்ரிஷியேட் ஆகுது. சரி, இப்போ அடுத்தது நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க 1.5 lakh rupees. ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க, சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியான்னு போகிறீங்க, அதுவுமே ஒரு 1 to 1.5 lakh rupees. இல்லை ஒரு கார் வாங்குறீங்க. இது நீங்கள் வாங்கின டைம்லேருந்து விற்க போனாக்கா உங்களுக்கு நீங்கள் அதிகமாக விற்கிறீங்களா இல்லை கம்மியாக விற்கிறீங்களான்னா டிப்ரிஷியேட்டு தான் ஆகுது. டிப்ரிஷியேட் ஆகிற பொருளுக்கு நம்ம இஎம்ஐ நோக்கி போக வேண்டாம். இஎம்ஐயை நோக்கி போகவே கூடாது. என்ன பண்ணணும்னா அந்த ஒரு பொருளை சேர்த்து வச்சு வாங்குங்க. ஒரு ஐஃபோன் 1 லட்சம் ரூபாவா சேர்த்து வைங்க. ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபான்னு 10 மாதம் சேர்த்து வைங்க. 11வது மாதம் 10வது மாதம் எண்டில் போயிட்டு அந்த ஐஃபோனை வாங்குங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பொருளை வாங்குறதுல.